திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் திரு அம்மானையினுடைய முதல் பாடலில் திருவாசகத்தினுடைய பெருமையை பற்றி பார்த்தோம். தேவாரத்தை அருளிய மூவர் முதலிகள் மற்றும் திருவாசகத்தை அருளிய வாசகப் பெருமான், மாணிக்க வாசகப் பெருமான் அவர்கள் நால்வரும் சமயக்குறவர் என்று போற்றப்படுகின்றனர். இவர்கள் அருளிய தேவாரமும் திருவாசகமும் இல்லை என்றால், அந்த சமயக்குறவர் நால்வரும் இல்லை என்றால், இன்றைக்கு இந்த தமிழ் சமுதாயத்திற்கு, சைவர்களுக்கு திருநீற்றினுடைய பெருமை, மாமறைகளுடைய பெருமை, எந்தைபிரானாகிய சிவபெருமானுடைய திரு ஐந்தெழுத்தினுடைய சிறப்பு தெரிந்திருக்காது என்பதை ஒரு பழம்பாடல் குறிப்பிடுகிறது. அந்த பாடலை பார்ப்போம். சொற்கோவும் தோணிபுறத் தோன்றலும் எம் சுந்தரனும் சிற்கோள வாதவூர் தேசிகனும். சொற்கோனா திருநாவுக்கரசர் பெருமான், தோணிபுரத் தோன்றல், தோணிபுரம் என்று அழைக்கப்படுகின்ற சீர்காழியில் பிறந்த திருஞான சம்பந்த பெருமான், சொற்கோவும் தோணிபுரத் தோன்றலும் எம் சுந்தரனும் சுந்தரமூர்த்தி நாயனார், சிற்கோள வாதவூர் தேசிகனும் திருவாதவூர் அடிகள் என்று போற்றி புகழப்பெறுகின்ற மணிவாசகப் பெருமான், முற்கோடி வந்திலரேல் நீர் எங்கே மாமறை நூல்தான் எங்கே எந்தைபிரான் ஐந்தெழுத்து எங்கே என்று அந்த பழம்பாடல் குறிப்பிடுகிறது. இப்படிப்பட்ட பெருமைமிக்க திருவாசகத்தில் திரு அம்மானை பகுதியில் இரண்டாவது பாடலை இப்பொழுது நாம் பார்ப்போம். பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டற்கு அறியான் எமக்கு இழிய பேராளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சு ஏற்றி வாரா வழியருளி வாரா வழி அருளி வந்து என் உளம் புகுந்த ஆரா அமுதாய் அலைகடல்வாய் மீன் விசிறும் ஆரா அமுதாய் அலைகடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுதும்கான் அம்மானாய் என்று மாணிக்க வாசகப் பெருமான் அருளுகிறார். சிவபெருமான் இந்த உலகத்தில் உள்ளாராலும், வானுலகில் உள்ள தேவராலும், பாதாள உலகத்தில் உள்ளாராலும், இவற்றுக்கு புறம்பாக வேறு உலகங்களில் உள்ளவராலும் காண்பதற்கு அரியவன். அதாவது தங்களினுடைய முயற்சியால், பசுஞானத்தால், பாசஞானத்தால் காண்பதற்கு அரியவன். ஆனால் அடியவராகிய சிவனடியாராகிய நமக்கு எளியவனாக வந்து அருளுகின்ற பெருமை உடையவன். தென்னாடாகிய பாண்டிய நாட்டினுடைய பெருந்துறையில் உறைபவன், வசிப்பவன், வாழ்பவன், எனக்கு மயக்கத்தை பித்தை மிகுதியாகும்படி செய்பவன், அடியேன் மீண்டும் இந்த பிறவிக்கு மீண்டு வாராத நெறியினை அருளி என்னை வீடு வேறு அடையச் செய்பவன். இந்த இடத்துல வாரா வழியருளி என்று குறிப்பிடுகிறார் மாணிக்க வாசகப் பெருமான். இதே கருத்துடைய திருக்குறள் ஒன்று நம்முடைய நினைவுக்கு வருகிறது. நம்முடைய தமிழ் தாத்தாவான திருவள்ளுவப் பெருந்தகை அருளியிருக்கிறார். அந்த திருக்குறளை 36வது அதிகாரமான மெய்யுணர்தலில் 356வது திருக்குறள். கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்று ஈண்டு வாரா நெறி. இந்த திருக்குறளுக்கு பரிமேழகர் என்ன உரை கூறுகிறார் என்றால், ஈண்டு கற்று மெய்ப்பொருள் கண்டார், அதாவது இம்மக்கள் பிறப்பின் கண்ணே உபதேச மொழிகளை அனுபவம் உடைய தேசிகர்வால் கேட்டு. ஈண்டு என்பதற்கு இம்மக்கள் பிறப்பின் கண். கற்று என்ற அந்த ஒரு சொல்லுக்கு அவர் கூறுகிற பொருள், உபதேச மொழிகளை அனுபவம் உடைய தேசிகர்வால் கேட்டு, ஆசிரியரிடத்திலே, ஞானாசிரியரிடத்திலே கேட்டு, அதன் மூலமாக மெய்ப்பொருளை, இறைவனை உணர்ந்தவர்
இம்மக்கட்பிறப்பின் கண்ணே உபதேச மொழிகளை அனுபவமுடைய தேசிகர்பால் கேட்டு அதனால் மெய்ப்பொருளை உணர்ந்தவர். மீண்டு வாரா நெறி தலைப்படுவர். மீண்டு இப்பிறப்பின்கண் வாராத நெறியை எய்துவர் என்று பரிமேழகர் தன்னுடைய உரையிலே குறிப்பிடுகிறார். அவர் குறிப்பிலே குறிப்பிடுகிற பொழுது, விளக்கத்திலே சொல்லுகிற பொழுது, கற்று என்றதனால் பலர் பக்கலினும் பலர்காலும் பலகாரும் பயிரலும், பலர் பக்கலினும் பலகாரும் பயிரலும், ஈண்டு என்றதனால் வீடு வேற்றிற்குரிய மக்கட்பிறப்பினது பெறுதற்கு அருமையும் பெற்றாம் என்று கூறுகிறார். பலரிடத்தில் பல்வேறு முறைகள் பயின்று என்பதற்கு பொருள் கற்று, ஞானாசிரியரிடத்தில் கற்று. ஈண்டு என்பதற்கு வீடு வேற்றுக்குரிய மக்கட்பிறப்பினுடைய பெறுதற்கு அருமை. மக்கள் பிறப்பு என்பது வீடு வேற்றை தரக்கூடிய அருமையான ஒரு பிறவி என்பதை சுட்டிக்காட்டுகிறார். இந்த திருக்குறளும் திருவாசகத்தினுடைய இந்த அடியிலும் குறிப்பிடப்படுகிற சொற்கள் வாரா நெறி என்று, மீண்டு வாரா நெறி, மீண்டும் இந்த பிறவிக்கு வாராத நெறி என்று திருவள்ளுவர், தமிழ் தாத்தா திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். மாணிக்கவாசக பெருமானோ வாரா வழி அருளி என்று குறிப்பிடுகிறார். வாரா நெறி திருவள்ளுவர், வாரா வழி மணிவாசகர், மாணிக்கவாசக பெருமான். இப்படி தமிழ் சைவர்களாக சிறந்து விளங்கிய ஆண்டோர் பெருமக்கள் ஒரே சிந்தனை உடையவராய், ஒத்த சிந்தனையுடையவராய், ஒரே கருத்தினை இப்படி நமக்கு எடுத்து கூறுகின்றனர் என்பது நம்முடைய தமிழ் சமுதாயத்துக்கு, தமிழருக்கு கிடைத்த மாபெரும் சிறப்பு. வாரா நெறி வாரா வழி. அப்படிப்பட்ட திருவாசகத்தில் மீண்டு வாராத நெறியினை, மீண்டும் இப்பிறவிக்கு வராத நெறியினை அருளி என்னை வீடு வேறு அடையச் செய்பவன், எனது உள்ளத்தே தானே வந்து கோவில் கொண்டு அருளி நமக்கு நன்மை தருபவன், தெவிட்டாத அருமருந்தாய் தெள்ளமுதாய் ஆனவன் என்று குறிப்பிடுகிறார். அதில் நாம் இங்கே திருவாசகத்தில் இந்த திருவண்ட பகுதியில் 2வது பாடலில் அலைகடல்வாய் மீன் விசிறும் என்ற அந்த 5வது அடியில் என்ன பொருள், அதுக்கு ஒரு பெரிய ஒரு பெருங்கதையை குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசக பெருமான். அந்த 2 சொற்களில் ஒரு முறை சிவபெருமான் உமையம்மைக்கு மறைநூலின் பொருளை எடுத்துரைத்தான். அம்மையோ முறையாக கேட்காமல் இருந்தாள். சிவபெருமான் அம்மையை மீனவர் குலத்து பெண்ணாக பிறக்குமாறு சபித்தார். தாய்க்கு தந்தையிட்ட சாபத்தை அறிந்த முருகனும் விநாயகப் பெருமானும் தந்தையிடமிருந்த மறைநூல்களை கடலில் வீசினர். சிவபெருமானின் அனுமதியின்றி இருவரையும் திருக்கையிலில் நுழையவிட்டமைக்காக நந்தியம்பெருமானை சுறாமீனாக பிறக்க சாபமிட்டார் எம்பெருமான். உமையம்மை மீனவப் பெண்ணாகவும் நந்தியம்பெருமான் சுறாமீனாகவும் பிறந்தனர். பரதவர்குல மன்னன் பெண் குழந்தையை கண்டு எடுத்து வளர்த்து வந்தார். சுறாமீன் கடலில் பேரழிவை ஏற்படுத்தியது. மன்னனால், அந்த மீனவர் குலத்து மன்னனால் அந்த சுறாமீனை அடக்க முடியவில்லை. அடக்க முடியாமல் தவித்தவன் பின்னர் சுறாமீனை அடக்குவோருக்கு தன் மகளை திருமணம் செய்து தருவதாக அறிவித்தான். சிவபெருமான் மீனவ இளைஞனாக தோன்றி அந்த சுறாவினுடைய ஆணவத்தை, கொட்டத்தை அடக்கினார். மீனவர் குலத்து பிறந்த உமையம்மையை சிவபெருமான் மணந்தார். வானில் வெள்ளை விடை மீதில் உமையம்மையுடன் அனைவருக்கும் காட்சியளித்தார் என்று திருவிளையாடல் புராணத்திலே வலைவீசிய படலத்திலே பரஞ்சோதி மாமுனிவர் இந்த கருத்தினை எடுத்துரைக்கிறார். அலைகடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியன், அலைகடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியன் என்ற அடிக்கு அலை வீசுகின்ற கடலில் மீன் பிடிப்பதற்காக வலை வீசும் மீனவனாய் தோன்றியவன் சிவபெருமான். வாரி என்ற சொல்லுக்கு கடல் என்று பொருள். பேராசை என்பது பேரின்பம் என்ற பொருளை பயக்கக்கூடிய சொல். பேரின்பக் கடலானவன் சிவபெருமான். கடலில் மீன் பிடிக்க வலை வீசும் மீனவனாக வந்தவன் சிவபெருமான்.
மாணிக்கவாசகரோ அவனே பேரின்பத்தை அள்ளித்தரும் பேரின்பக் கடல் என்கிறார். கடலில் மீன் பிடிக்க வந்தவன் சிவபெருமான், ஆனால் மணிவாசகரோ அவனே பேரின்பத்தை அள்ளித்தரும் பேரின்பக் கடல் என்கிறார். இந்த அடியில் மாணிக்கவாசக பெருமானுடைய புலமைத்திறம் விஞ்சி நிற்பதை காணலாம். இந்த பாடலில் கூறப்பட்டிருக்கிற இலக்கணத் தமிழை பார்ப்போம். பாரார் விசும்பு உள்ளார் பாதாளத்தார், இந்த மூன்றையும் இட ஆகு பெயர்கள் என்று சொல்லலாம். எடுத்துக்காட்டாக திருநெல்வேலியைச் சேர்ந்த ஒருவர் அந்த இடத்தின் பெயராலேயே அவருக்கு திருநெல்வேலிக்காரர் என்று பெயர் ஆகி வருவது போல ஆகி வந்த இடமானது, திருநெல்வேலி என்ற இடமானது திருநெல்வேலிக்காரர் என்று அந்த மனிதருக்கு ஆகி வந்ததால் இட ஆகு பெயர் என்று குறிப்பிடுவதைப் போல மேற்குறிப்பிட்ட மூன்றும் இட ஆகு பெயர்கள். அரியான் பேராளன், அருமையானவன், பெருமையாளன். அப்போ பண்பு சொற்கள், பண்பு பெயர்கள் அவை மறைந்து வந்ததனால அந்த பெயர்களே, அந்த பண்புகளே அவர்களுக்கு ஆகி வந்ததனால் பண்பு ஆகு பெயர். பெருந்துறையான், பெருந்துறை என்ற ஊரிலே வாழக்கூடிய சிவபெருமான் என்று அந்த இடமானது, பெருந்துறை என்ற இடமானது சிவபெருமானுக்கு ஆகி வந்ததால் இட ஆகு பெயர். பெருந்துறை என்பது பண்பு தொகை. வாரா வழி ஆரா அமுது, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சங்கள். என் உளம், என் உள்ளம் என்பதில் அந்த இல்லானது இடையில் ஒரு எழுத்து குறைந்திரு, என் உளம் என்றானதால் என் உள்ளம் என்பதன் இடைக்குறை. அலைகடல், அலையை உடைய கடல் இரண்டாம் வேற்றுமை தொகை. மீன் விசிறும், மீனை விசிறும் இரண்டாம் வேற்றுமை தொகை. பேராசை என்பது பண்பு தொகையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். வாரியன் என்பது இட ஆகு பெயர். இவ்வாறு இலக்கணத் தமிழை நமக்கு தந்திருக்கிறார் மாணிக்கவாசக பெருமான். தேவார திருவாசகத்துக்கு ஈடு இணையாக எந்த இலக்கியமும் இல்லை என்பது ஆன்றோருடைய கருத்து. இந்த திருவம்மானையினுடைய இரண்டாவது பாடலுக்கு திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய புலவராக இருந்த மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் அருளியிருக்கிற குருவருள் விளக்கம் என்ற திருவாசகத்துக்கான உரையில் அவர் என்ன சொல்கிறார் என்பதை இப்பொழுது நாம் காண்போம். இந்த பாடலுக்கு அவர் எளிய உரையாக தந்திருப்பது, யாராலும் காணுதற்கு அரிய இறைவன் எனக்கு எளிவந்து, எளிமையாக வந்து என் இதயத்தை எழுந்து அருளி அமுதாய் இனித்து அனுபவத்திற்கு எளிதானதே அன்றி மீன் வேடனாய் கண்ணுக்கு எளிவந்த காட்சியையும் நல்கிய கருணையாளன் ஆவான். ஆதலால் அகத்தும் புறத்தும் வெளிப்பட்டு அருளுகின்ற இறைவனை பாடுவோம் என்றார் என்பது இந்த பாடலுடைய கருத்து. பார் என்றால் பூமி, கண்ம நுகர்ச்சிக்கு உரியதாய் இன்ப துன்பக் கலப்பாய் இருப்பது இதன் கண் வதிவார் மக்கள் முனிவர் முதலாயினோர் அவர்கள் பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் அறிய முற்படுவார்களேயாயின் இறைவன் அவர்களால் காண்பதற்கு அரியவன் ஆனான், காண்டற்கு அரியனாவன் என்பார். பாரார் காண்டற்கு அரியன் என்றார். கண்ம நுகர்ச்சிக்கு உரியதாய், இந்த ஐம்புலன்களாலும் நுகர்வதற்கு உரியதாக படைக்கப்பட்டது இறைவனால் படைக்கப்பட்ட பூமி. அது துன்பம் இன்பம் இரண்டும் கலந்ததாக இருக்கக்கூடியது. இதன் கண் வாழ்பவர்கள், இந்த பூமியிலே வாழ்பவர்கள், பாரிலே வாழ்பவர்கள் மக்கள் முனிவர் முதலானவர். அவர்கள் தங்களுடைய ஞானத்தினால் அறிவால் அறிய முற்படுவார்களானால் இறைவன் அவர்களால் காண்பதற்கு அரியனாவன் அப்படின்னு சொல்கிறாரு தண்டபாணி தேசிகர். விசும்பு உள்ளார், வானத்தில், விசும்பு என்ற சொல்லுக்கு வானம், வானத்தில் வாழ்பவர்கள் தேவர்கள். அவர்கள் தாம் செய்த இந்த தேவர்கள் தாம் செய்த பசு புண்ணியங்களையே தாரகமாக கொண்டு விண்ணுலகத்தில் போகத்தையே நுகர்பவர்களாய் 30 முக்கோடியராய் மால் பிரம்மன் முதலிய
பதவிகளில் வாழ்பவர்கள் இந்த தேவர்கள். இவர்கள் போக சரீரிகளாய் எப்பொழுதும் இன்பத்தையே அனுபவிப்பவர்களாய் போகத்தில் அழுந்தி இன்பத்தில் அழுந்தி அறியாமை மிகுந்து ஆணவமலம் மிகுந்து, அறியாமை என்பது ஆணவமலம் மிகுந்து மலபந்தம் நீங்க பெறாதவர்கள் ஆதலினால் அவர்களுக்கு சிவஞான பேறு என்றும் சித்தியாது என்று உறுதிபட கூறுகிறார் தண்டபாணி தேசிகர். அவர்களுக்கு சிவஞான பேறு கிடைக்காது. ஆதலால் இறைவன் அவர்கள் காண்டற்கு அரியனாயினான் என்பார். விசும்புலார் காண்டற்கு அறியான் என்று குறிப்பிட்டார். பாதாளம் பூமிக்கு கீழுள்ள அடிப்பகுதி. அங்கே காலாக்கினி ருத்திர புவனமும் நாகலோகமும் நரகலோகமும் இருத்தலின் அங்கங்கே வாழ்கின்ற அனைவரையும் உளப்படுத்தி பாதாளத்தார் என்றார். காலாக்கினி ருத்திர உலகம், நாக உலகம், நரக உலகம் இது பூமிக்கு கீழே இருப்பதனால் அனைவரையும் ஒன்றிணைத்து பாதாளத்தார் என்று குறிப்பிட்டார். அவர்கள் நோய் நீக்கம் வேண்டுகின்ற பிணியாளர்கள் போல துன்பத்திலும் அறியாமையிலும் அழுந்தியே கிடப்பவர்கள் ஆதலின் பாதாளத்தார் காண்டற்கு அறியான் என்று குறிப்பிட்டார். முற்கூறிய மண்ணும் விசும்பும் பாதாளமும் நீங்க அவற்றின் புறம்பான ஏனைய மாயாபுவனங்களில் வசிக்கின்றவர்களாலும் அறியப்படாதவன் என்று குறிப்பிடுவதற்காக புறத்தார் ஆறாலும் காண்டற்கு அறியான் என்றார் என்று தண்டபாணி தேசிகர் மாணிக்கவாசகனுடைய அந்த பாடலடிகளுக்கு பொருள் கூறுகிறார். அங்கனம் யாருக்கும் காண்டற்கு அரியனாயின் அவனால் ஆன்மாக்களுக்கு ஆம் பயன் என்ன? இப்படி காண்பதற்கு அரியவனாக சிவபெருமான் இருப்பானானால் அவனால் இந்த உயிர்களுக்கு ஏற்படுகிற பயன் என்ன என்று கை விதிர்ப்பார்க்கு விடையாக எமக்கு எளிய பேராளன் என்றார். அவனுடைய திருவருள் பெருக்கில் ஓரணு அளவு தோயப்பெற்ற ஒரே ஒரு அணு அளவு அவனுடைய பேரின்பத்தில் திளைக்கப்பெற்ற தோயப்பெற்ற எமக்கு எளியவனாக இருந்து பெருமையை ஆளுகின்றான் என்பதை இப்பகுதியால் இனிது விளக்கியவாறு நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று தண்டபாணி தேசிகர் குறிக்கிறார். தென்னன் பெருந்துரையான் என்பதற்கு முன் உரைத்த அதே பொருளில் தென்னாடுடையவன் பெருந்துரையை ஆள்பவன். மனமயக்கம் செய்விக்கும் சித்தன் ஒருவன். ஒரு சித்தன் பிறன் ஒருவனை தன்னையே நினைக்கவும் தன்னையே பேசவும் தனக்கே பணி செய்யவும் பித்தனாக்கியவாறு போல சிவபெருமான் அவனையன்றி அறியாத ஆற்றலை அளித்து அவனடிக்கே அன்பு செய்யும் பித்தை மிகுவித்தான் என்பார் பிச்சேற்றி என்றார் என்று மாணிக்கவாசக பெருமானை குறிப்பிடுகிறார். வாராவழி கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி என்புலி போல் மீண்டு வாரா வழியாகிய வீட்டினை இது உணர்த்திற்று என்று அந்த வாராவழி என்ற அந்த சொல்லுக்கு விளக்கம் தருகிறார் தண்டபாணி தேசிகர். வந்து தாமே வழிய வந்து அடியேன் ஆணவ மல முனைப்பால் குரங்கு குட்டியை பற்றுதல் போல வழிந்து பற்றாமையை அறிந்து பூனை தன் குட்டியை தன் வாயால் கவ்விச் செல்வது போல அவனே வழியே வந்து என் உள்ளம் புகுந்து தெவிட்டாத தெள்ளமுதம் ஆயினான் என்பார். வந்து என் உளம் புகுந்த ஆறா அமுதாய் என்றார். ஆறா அமுது உண்டு அமையாத அமுதம். அமைதல் என்பதற்கு உண்டது போதும் என வெறுப்பு தோன்றல் என்று பொருள் என குறிப்பிடுகிறார் தண்டபாணி தேசிகர். பேராசை பெருங்காதல், பேராசை வாரியன் பெருங்காதல் கடல் போன்றவன் என்று சிவபெருமானை கூறுகிறார். இறைவன் வளைஞர் குலத்து பிறந்த உமாதேவியாரை மணந்து கொள்ள தானும் வளைஞனாய் எழுந்தருளி வளைவீசிய கருணைத்திறத்தை பாடுவோம் என்றது தன் அபின்னாசக்தியாயினும் தவறு இழைத்தவழி தன் தகுதி குன்றாது சாபம் கொடுத்து தண்டித்தும் தகுதி பெற்றபடி தாமே வழியே வந்து ஆட்கொண்டும் அருளுபவன் என்பதை அறிவித்தவாராம் என்று சொல்லுகிறார்.
வளைஞர் குலத்தில் பிறந்த உமாதேவியாருக்கு ஏன் அந்த வளைஞர் குலத்திலே பிறக்கக்கூடிய அந்த சாபம் ஏன் ஏற்பட்டது என்பதை முந்தைய பகுதியில் கதையிலே பார்த்தோம், அந்த வரலாற்றிலே கண்டோம். அபின்னாசக்தி என்று குறிப்பிடுகிறார். இறைவன் உடைய சக்தி, சிவபெருமானுடைய சக்தி ஆற்றல் தான் உமையம்மை என்று சைவ சித்தாந்தம் கற்ற அனைவருக்கும் தெரியும். பின்னம் என்றால் பிரிப்பு, என்றும் பிரிக்க முடியாதபடி அவனோடு பின்னி பிணைந்திருப்பவள் சக்தி. அதனால தான் பின்னம் என்றால் பிரிப்பு, அபினம் என்றால் பிரியாதிருப்பது. அதனால தான் அபின்னாசக்தி என்ற சொல்லை இங்கே தண்டபாணி தேசிகர் கையாளுகிறார். அப்படிப்பட்ட தன்னை விட்டு பிரியாத உமையம்மையும் தவறிழைத்தபடி அவளுக்கு சாபம் கொடுக்கிறார். அந்த தகுதியிலிருந்து அவள் மீண்டு வந்த பிறகு அவளை வழியே வந்து ஆட்கொள்கிறார். இந்த திருப்பாடலில் இறைவன் ஆறா அமுதாய் நுகர்ச்சிக்கு இழியனாய் இருந்த தன்மையை விளக்குவதால் இந்த திருப்பதிக கருத்திற்கு இயைபு உண்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தண்டபாணி தேசிகர் குறிப்பிடுகிறார். இப்படி ஒரு அருமையான திரு அம்மானை பாடலை தந்து நமக்கு ஒரு ஞான தெளிவை ஏற்படுத்தியிருக்கிறார் மாணிக்கவாசகப் பெருமான். தென்னாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.